சென்னை புழல் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி கஞ்சா வைத்திருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயுள் தண்டனை கைதி மறைத்து வைத்திருந்த 2 கிராம் கஞ்சாவை போலீசார் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த விரிவான தகவல்கள். தமிழகத்தை உலுக்கிய உடுமலை சங்கருடைய கொலை வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆணவ கொலை வழக்கு ஆன இந்த சம்பவத்தில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. முதலில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதில் கைதான ஜெகதீசன் என்பவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடைமைகளை சிறை காவலர்கள் நேற்று சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையின் போது 3 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த கஞ்சா சிறைக்குள் வந்தது, இவருக்கு எப்படி கிடைத்தது என்ற கோணங்களில் சிறை காவலர்கள் விசாரணை நடத்தினார்கள். விசாரணைக்கு பிறகு சிறைத்துறை சார்பில் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் ஜெகதீசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.